நெஞ்சுக்குள்ள நிலத்திருக்க தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. அவளை ஊர்வலமா கூட்டு போற தேனடா நானு. நான் வந்து அப்படி போடு போடுன்னு ஒரு படத்துல ஆனேன். எவ்வளவு போட்டு தள்ளிட்டான். அந்த பாம்பு குத்துக்குள்ள கை விட்டீங்களே, பாம்பு கடிக்கலையா? இவ்வளவு பேசிய தம்பி சொல்லு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? மதத்தில் ஓரட்ட ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா நிலவை கொண்டு வா கட்டி கட்டி வை மெத்தை கொண்டு வா. தமனாக்காக பார்த்தது. தமனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பயே அஜித்துக்காக பார்க்கல. செவ்வாழை சின்ன முன்ன சிறை அடிக்க போறேன் வாடி. ஐயோ அந்த ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா ஓடும். தெரியுது அதெல்லாம் பெருசா காமிச்சிருப்பாங்க கேமரால. ஏதாவது இருக்குவா முத்து கொடுத்தா அப்படின்னு ஒரு டாபிக் அந்த டைம்ல இருந்ததுனால காதல் என்னோட தலைவர் ஜானி சிங்ஸோட படம் தியேட்டர்ல போட்டா எப்படி இருக்கு? அட பாவி, என்னடா இப்படி கோத்து விடுற? அப்புறம் வந்து நம்ம நல்ல வைப்பா பண்ணணும், இதே மாதிரி வைப் கொடுக்கணும் அப்படின்னா நான் தான் இறங்கி நடிக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து கில்லி படம் வந்து பார்த்துட்டு வந்தோம். அதில் அந்த படத்தில் வர டைலாக்லேருந்து சாங்லேருந்து எல்லாமே செம்ம வைப்பாக போச்சு. நான்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஆனோம், இந்த இடத்துல கை வேற பட்டு வீங்கிடுச்சு. அந்த மாதிரி செம்மையாக வைப் பண்ணோம். இதே எனக்கு என்ன பட்டுச்சு தெரியுமா? இதே மாதிரி மறுபடியும் வேறு எதனா படம் ரீரிலீஸ் பண்ணால் என்ன படம் பண்ணால் நம்மளுக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. பட் நம்ம அது வீடியோவை போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பட் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சரி, ஓகே. கில்லியில் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணீங்க? கில்லியில் நான் வந்து எல்லா சாங்குமே பயங்கரமாக வெயிட் பண்ணேன். அதாவது நாங்கள் ரத்த காயம் வர அளவுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் கை வீக்கிற அளவுக்கு வெயிட் இல்லை, எனக்கு புரியல. நீ வந்து மேலே ஏறி போய் ஸ்கிரீன் முன்னாடி ஆளான்னு பார்த்தேன். அவன் ஒருத்தர் கை காலை பிடிச்சி இழுத்து தான் உங்களுக்கு அடிபட்டு போச்சு. நான் வந்து அப்படி போடு போடுன்னு ஒரு படத்தில் ஆனேன். எவ்வளோ போட்டு தள்ளிட்டான். ஸோ எவன் பட்டான்னு தெரில அது இருக்குல்ல. நானே எத்தனை பேர் மிதிச்சேன் அடிச்சேன்னு எனக்கே தெரியாது. அவன் என்னை திட்டிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் போச்சு. சரி, ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு இப்போ வந்து ஒரு 10 ஆக்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஆக்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கோட லிஸ்ட்டுக்கு வந்து அந்த 10 ஆக்டர்ல வந்து எந்த ஆக்டரோட படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆனால் வைபா இருக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரஜினிகாந்த். அதில் ஐயோ அவருக்குலாம் நிறைய லிஸ்ட் போகும் மேடம். நிறைய நமக்கு இது வந்து வைப்பா இருக்கும். நமக்கு தோன்றதை ஷேர் பண்ணுவோம். எனக்கு வந்து பர்சனலாக வந்து படையப்பா ஆக்சுவலி ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல, ரீரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் எனக்கு படையப்பா ரொம்ப பிடிக்கும். அதில் வர்ற குறிப்பிட்ட அந்த ரம்யா கிருஷ்ணாவோட கேரக்டருக்காக பார்க்கலாம் மறுபடியும். ஸோ சாங்ஸும் சூப்பராக இருக்கும், கதையும் வேறு லெவலில் போகும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது எனக்கு பண்ணாங்கன்னா நான் போய் மறுபடியும் தேட்டரில் பார்க்கணும். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நான் பொறுக்கல. ஸோ அது மறுபடியும் பார்க்கணும். நான் வந்து அவர் அந்த பாம்பு பிடிக்கிற சீனை மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பாம்பு இல்லை, அந்த பாம்பு குத்துக்குள்ளே கை விட்டீங்களே, பாம்பு கடிக்கலையா அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். சரி, ஓகேவா? அடுத்து வந்து கமல்ஹாசன். கமல்ஹாசன் ஓகே. கமல்ஹாசன் வந்து நீ சொல்லு. நான் வந்து கமல்ஹாசனை பற்றி எனக்கு சொல்ல இல்லை, அவங்க பொண்ணு ஸ்ருதிஹாசனை பற்றி கேட்டீங்கன்னா சொல்லுவேன். ஏன் அவங்க தங்கச்சி இன்னொரு பொண்ணு இருக்கு, பேருனா அக்ஷராசன், அதை பற்றி சொல்லி பார்க்கலாம். இல்லை நமக்கு வந்து ஸ்ருதிஹாசன். சரி வேணாம், நான் கமல்ஹாசன் தான் சொல்கிறேன். கமலுக்கு நிறைய படம் இருக்குது. ஆனால் எனக்கு பர்சனலாக என்னை எப்போவுமே தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு படம் வந்து எனக்கு இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு நான் ஃபேவரட்னு சொல்கிற படம் தசாவதாரம் மட்டும்தான். ஏன்னா அந்த படம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் போய் தனியாக போய் பார்த்தேன். அப்போ 2007 நினைக்கிறேன் சம்திங். அப்போ இங்கே தான் போய் பார்த்தேன். அந்த படத்தில் ஆமாம் 9 கெட்டப் போட்டிருப்பாரு, வாய்ஸ் தெரிஞ்சா அப்போ அவர் தான் பண்ணாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்புறமா தான் வந்து நியூஸ்லலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க நிறைய பேர் சொன்னாங்க, இந்த கேரக்டர் இந்த வாயெல்லாம் இவர் தான் கமல் தான் பண்ணுவோம். அப்படியா, வாய்ஸ் தான் அவர் தான் அப்படின்னும் போது ஷாக்கு. ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக பார்த்த படம் நான். அந்த சுனாமிலாம் வரும் இல்லையா, அது அந்த ஸ்க்ரீனை விட்டு நம்ம மேலே பாஞ்ச மாதிரிலாம் இருந்துச்சு. நிஜமாகவே நான் அப்படிலாம் அந்த வில்லன்லாம் பார்த்து நான் பயந்தேன். ஸோ அது சீனில் அதில் ஒரு சாங் ஒன்று தெரியுமா, மல்லிகா ஆடிருப்பாங்க, மல்லிகா ஷேர் தெரியுமா? ஒரு சாங் ஒன்று கிளப்பில் ஆடுவாங்க. அந்த சாங் வந்து பக்கத்தில் ஆயிரம் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க ஆஹான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக போச்சு.
பட் எனக்கு அந்த படம் பர்சனலாக பிடிக்கும். அதில் அசினோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த படம் சூர்யாவுக்கு வந்து அதாவது வந்தால் அந்த படத்தை பார்த்தோன்னா இன்னைக்கு பார்த்து அதே கில்லி பார்த்த ஃபீல் இருக்கும். ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் அதே ஃபீல் வரும் அப்படின்னா இவ்வளோ பேசுகிற தம்பி நீ சொல்லு. இப்போ நாங்கள் கெஸ்ட்டு ஐயோ வாரணமாயிரம் வந்து சாங்குக்கு சொல்கிறேன். சொல்லலாம். பட் நம்ம மூவிக்காக வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். பட் சாங்குக்காக தான் வைப். நம்ம வந்து சாங்கு ப்ளஸ் கதை, அதில் இருக்கிற நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அவங்களோட எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி, கில்லி வைப் பண்ணுற மாதிரி அது பண்ணுற மாதிரி ஒரு படம் சூர்யாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். விஜய் கில்லியை தவிர திருப்பாச்சி, சிவகாசி, அது எல்லாமே ஃபன்னு. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டு, அது மாதிரி சாங். இதை வந்து நான் சொல்கிறேன். எனக்கு வந்து விஜய்க்கு வந்து கில்லிக்கு அடுத்து வந்து வசீகரா வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. லவ் மூவியாக கொண்டு போவோம். நம்ம அந்த மாதிரி சொல்லலை. நம்ம எல்லாமே டோட்டலாக என்ஜாய் பண்ணுற அளவு கத்தி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இது சைலண்டாக பார்க்குற படம் மாதிரி இருக்கும். வசீகரா ஐயோ அவனுக்கே தெரியல பாவம். இல்லை இவ்வளோ நேரம் வெளியில் இருந்துச்சுப்பா. சரி அந்த மைண்ட் சச்சின் நல்லா சச்சின் ஜெர்மியா இன்னொரு மூவி வந்து விஜய்க்கு வந்து 2 மூவி நான் தருவேன். ஓகே சச்சின் ஒன்று. நாங்கள் சின்ன வயசில் அந்த படத்தில் அந்த குண்டு மாங்காய் தொப்புல அந்த சாங்கை நாங்கள் ஸ்கூல் டைம்லாம் ஆடியிருக்கேன். ரொம்ப நேரம் பேச தண்ணி வைப்பா. இப்போ நெக்ஸ்ட் கேள்வி. அஜித் படம் வந்து நான் அந்த அளவுக்கு பார்த்ததில்லை சின்ன வயசுலேருந்து. பட் எனக்கு இப்போ பார்க்கணுன்னு நான் நினைக்கிற ஒரு படம் வந்து வாலி. அதில் எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். குறிப்பாக அந்த மிட்நைட் சாங் அது இல்லை, அதுவும் தான். பட் அந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த சாங் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாடுவோமா? ஏப்ரல் மாதத்தில் ஓரட்ட ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா. ஓகே அப்புறம் வந்து ஓ சோனா ஐ லவ் யூ டா 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 டா. அது பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சாங் நில பை கொண்டு பா கட்டி பை மெத்தை கொண்டு பா அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. அது வேற லெவலில் இருக்கும். ஸோ அதையும் என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவு இருக்கும். அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும் அதில். ஸோ நான் ஃபுல் படம் அஜித்துக்கு நான் பார்த்ததே வீரம் படம் தான். ஏன்னா அது தமன்னாக்காக பார்த்தது. தமன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பயே அஜித்துக்காக பார்க்கல, அப்புறமா அஜித்தை பார்க்க அதுக்கப்புறமா பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அங்கிருந்து தான் அஜித்தை படம் பார்க்குறேன். அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஆக்டரோட தம்பி யாரு? கார்த்திக் வந்து அவரோட பேர் வந்து கார்த்திகா இல்ல கார்த்தியா? கார்த்திக் வந்து பழைய கார்த்திக் இருக்காரு. கார்த்தின்றது இவர் தான். இவரோட படங்கள் வந்து பருத்திவர். அவருக்கு இந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆமாம், அவருக்கே வந்து அது ப்ளஸ் அமைஞ்சதே. ஃபர்ஸ்ட் படம் பெஸ்ட்டாக அமைஞ்சிச்சு. ஸோ அந்த படம் வேற லெவலில் சாங்ஸா. அந்த பிரியா மணிக்கூட ஒரு சாங் வரும்ல, செவ்வழி சின்ன முன்ன சரை அடிக்க போறேன் வாடி ஐயோ. அந்த அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஊரோரோ புரிய மரம் உதவி விட்டா சலசலக்க நார பையன் அப்படின்னு ஒரு அது நல்லா இருக்கும். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்புறம் கார்த்திகே இன்னொரு படம் வந்து பையா. ஸோ பையாலாம் அதுக்கு அதுவும் தமன்னா ரொம்ப. அதுக்கப்புறம் படத்தை விட அது இருக்க எல்லா சாங்ஸுக்குமே அடிக்ட். சாங்ஸ் சொல்கிறேன், எனக்கு தமன்னா சொல்கிறேன். ஓகே எனிவே தமன்னா கஷ்டப்பட்டு பண்ணுறது. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனு உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அடுத்து வந்து சியான் வந்து சாமி படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அதில் வர கதைகள் சாங் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் த்ரிஷா தான் நடிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ அது எனக்கு பிடிச்ச படம்.
அதுக்கப்புறம் வேறு எந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா ஓடும்னு ஒரு ஃபீல். தனுஷ் வந்து எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ பார்த்ததுல ரொம்ப செமையாக வைப்பாக போன படம் எனக்கு தெரிஞ்சு ஃபீலாக திருடாத்தல். அதில் வந்து பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் படத்துலேயே மெயின் பாட்டு யாரை கேட்டாலுமே அந்த மன்மதராசா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சாங் சொல்லுவாங்க. அது மன்மதராசா அது கல்யாணத்துலேயும் போடுவாங்க, எந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் அதை ஆடுவாங்க. அது இருக்குது. அதில் இன்னொரு சாங் அவங்க ஃப்ரெண்டு கூட ஆடுற மாதிரி ஆயுர்வேதி அப்படின்னு ஒரு சாங் வரும். அது அவங்க அந்த இடுப்பு வந்து காட்டி காட்டி ஆடுவாங்க. ஸோ அந்த சாங் இடுப்பு அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். அந்த சாங் ஒரு 4 வரி சொல்லி பார்ப்போம். இல்லை சாங் தெரியல, இடுப்பு மட்டும் தெரியுது. அதெல்லாம் பெருசாக காமிச்சிருப்பாங்க கேமராவில். ஏதாவது இடுப்பவா? ஐயோ சின்சாக போயிட்டோம்டா நீ வேறு. அதுக்கப்புறம் வந்து அந்த முத்தா சாங்கு அந்த ஏஜெல்லாம் முத்தம் அப்படின்றதே வந்து கிஸ் அப்படின்னா குழந்தை முத்து கொடுத்தா குழந்தை அப்படின்ற ஒரு டாபிக் அந்த டைமில் இருந்ததுனால அது இப்படிதான் யோசிக்கல. அது அந்த டைம்லேயே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது வந்து அந்த டைமில் ஸ்கூல் படிக்கிற டைமில் முத்த கொடுத்தா குழந்தை பிறந்துருன்னு ஒரு டாபிக் இருந்ததுனால எல்லாருமே வந்து ஓகே கிஸ் கொடுத்தா குழந்தை பிறந்தணும் அப்படின்னு தண்ணி எடுப்பாங்க அடைச்சிட்டு. நெக்ஸ்ட்டு நீ தானே சொல்ற. நெக்ஸ்ட் வந்து எங்கள் தலைவர் காவி தலைவர் யார் பேர் சொல்லுவா? எஸ்டிஆர். அதுலேயே யாருன்னு வந்துருச்சு. சரி ஓகே நான் தேவையில்லாமல் அவங்க ஃபேன்ஸ் தூக்கி. சரி ஓகே கமெண்ட்ஸ் சிம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோவிலில் சாங் நல்லாயிருக்கும், கதை நல்லாயிருக்கும். ப்ளஸ் அவர் நல்லா நடித்த படம்னு எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆனது அதில் தான் நல்லா பண்ணியிருப்பாப்ல. ஸோ அது மெயின். இன்னொரு படம் மன்மதன். அதில் வர மன்மதனி கவிஞனா அந்த சாங்கில் ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி லவ் பண்ணாதவங்களே கிடையாது அந்த ஒரு பாட்டுக்கு. அதில் காதல் வளர்த்த அந்த சாங் வேறு லெவலில் இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னா செம்மையாக போகும். அதே மாதிரி கோவில் படத்துலேயே வந்து லைக் சாங்ஸ் அந்த ஒரு சில சாங்ஸ் எடுத்து வச்ச மாதிரி சொல்லுவோம். கோவிலில் வந்து கொக்கு மீனுமா மீனே கொக்க முழுங்குமா அப்படின்னு ஒரு பாட்டு. அதுவும் சூப்பராக சோனியா இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் அவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்றத நான் அதுதான் பார்த்தேன். நல்லா ஆடிப்பாங்க அது. அடுத்து வந்து ஒரு ஆக்டர் நீங்களா சூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து என்னோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நானே தப்பாக சொல்கிறேன் அன்கொண்டா சாரி விஷால். விஷால் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவரோட படங்கள் ஃபஸ்ட்டு படம் அப்படின்றது செல்லமே தான் ஃபஸ்ட்டு படம். ஆனால் அந்த படத்தோட எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம், எல்லாருக்குமே பிடிச்ச படம் திமிரில் வந்து விஷாலே சாப்பிட்டு போயிட்டாங்க ஸ்ரேயா ரெட்டி. அவங்க அண்ணி செம்ம ஆக்டிங். அவங்களுக்காகவே படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்காக போய் பார்க்குற ஆடியன்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த படம். அதுக்கப்புறம் தாமிரபரணி. ஆனால் இன்றைக்கி அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க பெருசாக கிடையாது. இப்போ கூட ஏதோ ஒரு படம் பண்ணாங்க. ஆனால் திமிர் அளவுக்கு பெருசாக வெளியே தெரியல. திமிருக்கு அப்புறம் அவங்க அந்த அளவுக்கு வெளியே தெரியல அது. ஸோ அந்த படம் தாமிரபரணி அவரோட ஒரு படத்தில் தான் சண்டைக்கோழியும் சொல்லலாம். சண்டைக்கோழி அந்த டைமில் நல்ல படம் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறோம் எல்லாத்தையுமே கவர்ந்து இழுத்தாங்க. லைக் தொடர்ச்சியாக அவங்களால அந்த அளவுக்கு படம் தர முடியும். இன்னைக்கு பீக்கில் இருந்துருக்கோம். சரி கடைசியாக என்னோட தலைவர் ஜானி சிங்ஸோட படம் தேட்டரில் போட்டால் எப்படி இருக்கு? அட பாவி என்னடா இப்படி கோத்து விடுற சொல்லுங்க. ஆக்சுவலி அவர் யாரு எனக்கு தெரியாது. அவர் எல்லா வேலையும் பார்ப்பாரு. அவர் கூப்பிடுங்க சமையல் வந்து. ஆமாம் குக்கிங்கு இது வந்து டிப்காரனே வந்து கட் பண்ணிருவோம். எஸ்கேவும் இவரும் சேர்ந்து நடிச்சாவா? எஸ்கே யாரு? சாரி இவங்கெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காங்கன்னா சிவகார்த்திகேயன் இருக்கான்,
ஆமா. விஜய் சேதுபதியும் ஓகே, இருக்காங்க. எஸ்கே இது வந்து வருத்தப்படாத வாலிப சங்கம் தான். அந்த ஒரு வைப் கொடுக்கணும் அப்படின்னா வருத்தப்படாத வாலிப சங்கம் எனக்கு தெரிஞ்சு பேசு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அப்படின்னா ஒருத்துங்கிறது நிறைய படம் இருக்கு. பட் அந்த வைப் வரணும் அப்படின்னா வருத்தப்படாத வாலிப சங்கம் யங்ஸ்டர்ஸோட மனசுல நின்ன படம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல வைப்பாக பண்ணணும், இதே மாதிரி வைப் கொடுக்கணும் அப்படின்னா நான் தான் இறங்கி நடிக்கணும். ஸோ இதை பார்க்குற ப்ரொடியூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா போட்டிங்கன்னா